ஸோ ஹாய் கைஸ், OpenAI GPT-4 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹியூமனாக மாற்றும். ஸோ இந்த வீடியோவில் GPT-4 என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் GPT-4னா என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, ChatGPTயோட வெர்ஷன் 4 தான் GPT-4. ஸோ இதால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ChatGPT வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். பட் GPT-4 இமேஜஸும் எடுத்துக்க முடியும், வீடியோஸ் ஆர் எனிதிங். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது உங்களை எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ChatGPT நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 3000 வேர்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ GPT-4 அப் டு 25,000 வேர்ட்ஸ் எடுத்துக்க முடியும், விச் இஸ் இன்சேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். GPT-4 கிட்ட இந்த பலூன்ஸ் எல்லாம் கட் பண்ண, ஸ்ட்ரிங்கை கட் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிருக்கோம். இந்த பலூன்ஸ் பறந்து போகும்னு சொல்லியிருக்கு. சரி, இது கூட விடுங்க. செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் VGA கேபிளோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது GPT-4 கிட்ட இதில் என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது, என்ன ஆகிட்டு இருக்குது, நடந்துட்டுருக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ கீழே இது எல்லாமே இது VGAவில் கனெக்ட் ஆகிருக்கு ஐஃபோனு. ஸோ இதில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் VGAவில் கனெக்ட் ஆனது தான் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதுதான் ஒரு காமெடி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட விடுங்க, அடுத்து ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ப மாட்டீங்க. என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு டிசைன் போட்டுட்டு நீங்கள் GPT-4 போட்டால் அது ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணி கொடுக்குங்க. அதாவது வெப்சைட், திஸ் இஸ் மை வெப்சைட்டுன்னு ஒரு லே அவுட் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே கிரியேட் ஆகும். நான் எதுக்குங்க சொல்லிட்டு நீங்களே அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். Mock-up of a joke website. Definitely worthy of being put up on my refrigerator. Of this mock-up. Then I'm going to send it to our Discord. And here we go. And now, neural network. And this neural network was trained to predict what comes next. Right? It learns all of these skills that you can apply in all these very flexible ways. And so we can actually take now this output. So literally we just said to, and here we go. Actual working JavaScript, filled in the jokes. For comparison. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. நீங்கள் இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணலாம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம், ஒரு என்டையர் யூடியூப் வீடியோவே இதை வச்சு ரெடி பண்ணலாம். அண்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு இது சால்வ் பண்ணி கொடுன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ OpenAI இந்த GPT-4 நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நிறைய பேர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை 30 செகண்ட்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்னேக் பால் கேமை ஒரு 45 செகண்ட்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த நியூ எரா ஆஃப் AI. ஸோ இப்போது இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல். OpenAI அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த GPT-4 சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் தான் யூஸ் பண்ண விட்டுருக்காங்க. அதாவது மந்த்லி நீங்கள் ஒரு $20 பே பண்ணணும், விச் இஸ் அரௌண்ட் 1800. பட் டோன்ட் வெரி, நம்ம எப்போவுமே ஒரு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுக்கான தனி மெத்தட் எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட் பிங் சர்ச் பண்ணுங்கள். எஸ், கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரியே பிங்கும் ஒரு சர்ச் இன்ஜின் தான். இதே யூஸ் பண்ண சொல்கிறேன்னா GPT-4 பிங்கும் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மைக்ரோசாஃப்ட் அண்ட் OpenAIயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ GPT-4 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, பட் பிங்கால் ஆன்சர் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஸோ உங்களோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், காலேஜ் ஹோம்ஒர்க் எதுவாக இருந்தாலும், அசைன்மெண்ட், எக்ஸாமுக்கு கூட நீங்கள் விட்டீங்க, எந்த தப்பும் கிடையாது. ஸோ இல்லீகலாக யூஸ் பண்ணாமல் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.